ஹலோ எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு இன் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம அஃபன்லி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி இங்கிலீஷ் பேசும்போது யூஸ் பண்ணியிருப்போம், இல்லாட்டி யாராவது இங்கிலீஷில் பேசுகிறப்போ நம்ம கேட்டிருப்போம். அஃபன்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி, அதாவது அடிக்கடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் வந்து அஃபன்லின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு சிம்பிளாக ஒரு 3 சென்டென்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹி இஸ் ஸ்னீசிங் அஃபன்லி. ஸ்னீசிங்னா என்ன அர்த்தம்? தும்மி கொண்டிருக்கிறான். எப்பெல்லாம் தும்புறான்? அடிக்கடி தும்புறான். அதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லலாம்? He is sneezing oftenly அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. They will come oftenly. ஒரு சில பேர் அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கோ ஹவுஸ்க்கோ, என்ன அடிக்கடி வந்துட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம அவர்கள் அடிக்கடி வருவார்கள் அப்படிங்கறத நம்ம they will come oftenly அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டை பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ that sentence பாருங்க. That boy is crying oftenly. அதாவது பாயோ இல்லாட்டி ஒரு குழந்தையோ, ஒரு பேபி வந்து அடிக்கடி கிரை ஆகும். அந்த அடிக்கடி அப்படிங்கிறதுக்காக நம்ம அஃபன்லி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். அந்த பையன் அடிக்கடி அழுது கொண்டிருக்கிறான். ஸோ அஃபன்லி அப்படின்ற வார்த்தை வந்து இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நீங்களும் இந்த இங்கிலீஷ் வேர்டை வந்து அடிக்கடி உங்க இங்கிலீஷ் கான்வர்சேஷன் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணி பேசுங்க. அப்பதான் உங்களோட இங்கிலீஷ் க்ரோ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு பெட்டரான வே வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்